நான் ராஜா நான் ராஜா நான் ராஜா ராஜா தொட்டா தாண்டா சுட்டா மல்ல தாண்டா இடி இடி வேண்டா இந்த வீடியோவில் பார்க்க ப்ரீவியில் 10 வரலாம் எப்படி எப்படி மேக் பண்ணுறது வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். வீடியோவில் 10 நம்ம சேனல் பைசா இப்போ வரையும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோ நோட்டிஸ். சரி வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணி ஃபஸ்ட்டு ஆடிமோஷன் ஆப்பில் நியூஸ் காலுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் மெசேஜ் பண்ண லிங்க் சென்ட் பண்ணுறேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, அடுத்து இந்த வீடியோக்கான புக் மார்க் பர்சன் ஒரு ப்ராஜெக்ட் ஃபைலில் கொடுத்துருக்கேன். அதில் என்ன ப்ராப்ளம்னா நான் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். பாஸ்வேர்டு போட்டால் தான் அது ப்ராஜெக்ட் ஃபைல் இம்போர்ட் ஆகும். ஓகே, அந்த பாஸ்வேர்டு வந்து வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ சென்டரில் சொல்லுவேன். எதனா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்க. ஓகே, அடுத்தது எப்படி எடிட் பண்ணுறது வாங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கீழே ப்ராஜெக்ட் அந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் ஃபைல் லிங்க் இருக்கும், அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா சிசின்னு இருக்கும். அடுத்தது கேமரா டெஸ்ட் லேயர் இருக்கும். அடியில் வந்து ஆட் ஒரு இமேஜின் வரும். ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்ட் லேயர் பார்க்கலாம். டெஸ்ட் லேயர் இருக்கும், அது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எடிட் குரூப் இருக்கும், அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த டெஸ்ட் லேயரில் உங்கள் மொபைல் நார்மல் ஃபோன் தான் அந்த ஃபாண்ட்டுக்கான கீழே டிஸ்கவர் கொடுங்க. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இந்த டெஸ்ட் லேயர் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எடிட் டெஸ்ட்னு இருக்கும் கொடுத்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. கடைசி வரை ஸ்க்ரோல் பண்ணிட்டு எல்லா டெஸ்ட் லேயருக்கும் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. அடுத்தது இந்த ஃபோட்டோலாம் நீங்கள் எஃபெக்ட்டில் எதாவது பேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி எல்லாம் பண்ணியாச்சு. ஃபோட்டோ செட் பண்ணிட்டு எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். அந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக செய்தில் கிராப் பண்ணி போடணும். அப்படி எல்லாம் ஃபோட்டோ ஃபுல்லாக உடஞ்சி அப்படியே சேஞ்ச் பண்ணினா இந்த ஃபோட்டோ எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு சென்ட்ரல் ப்ளஸ் ஐக்கான் இருக்க மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி NICC ரேசியர் இருக்கும், அது மாதிரி கிளிக் பண்ணி கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் இருக்கும், அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சைடில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செகண்ட் மீடியா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு எந்த பிக்சர் மேலே கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோ சின்னதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃபோட்டோ இப்படி ஃபுல் ஜூமிங் கொண்டு வந்து போகலாம். மேலே த்ரீ பண்ணுங்க, மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபிட் கமிஷன் மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ ஃபுல் ஜூமிங் ஆகிடும். இன்னும் ஜூமிங் பண்ணுச்சுன்னா சைடில் 3 ரேஷன் கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ரேஷன் கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணால் ஃபுல்லாக ஜூமிங் ஆகும். லெஃப்ட் சைடு ஸ்க்ரோல் பண்ணால் ஃபோட்டோ சின்னதாகும். கரெக்டான சைஸுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோ கொஞ்சம் மேலே எப்படி டவுன் கொண்டு வந்துருமா. ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கீழே டவுன் பண்ணுங்கள். டவுன் பண்ணால் இந்த ஃபோட்டோ கீழே வந்துடும். ஓகே, ஃபோட்டோ கரெக்டாக செட் பண்ணிக்கிட்டால் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மேலே செட்டிங் பண்ண 10 கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஒரு ஆப்ஷன் கரெக்ட் ஃப்ரேம் என்ஜின் கிளிக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தா ஃபோட்டோ கொஞ்சம் லோடிங் ஆகும். லோடிங் ஆகிட்டு பிறகு எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஓகே, பாஸ்வேர்டு 2 லெட்டர் சொல்கிறேன் 56 லாஸ்ட் 2 லெட்டர் வீடியோ சொல்கிறேன், ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஓகே, ஃபோட்டோ சேவ் ஆகிடுச்சு. கீழே சேவ்னு கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தோம் கேலில் சேவ் ஆகும். சேவ் ஆகிட்ட பிறகு க்ளோஸர் கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு எந்தெந்த பிக்சர் யூஸ் பண்ண போகிறோம் அந்த பிக்சர் எல்லாமே இதே இடத்துல கிராப் பண்ணி எடுத்துச்சிங்க. நான் வீடியோவில் எந்த பொறுத்த ஒரு இமேஜ் மட்டும் சொன்னேன். எல்லாமே எல்லாமே கிராப் பண்ணி எடுத்து வச்சுட்டு அகைன் நான் கொடுத்த ப்ராஜெக்ட் ஃபைல் லிங்க் மேலே வந்துடுங்க. கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க. கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் ஆடி ஒரு இமேஜின் வரும். இந்த இடத்துல உங்கள் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஆடி ஒரு இமேஜின் மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் இருக்க மாதிரி கிளிக் பண்ணுங்கள். சைடில் கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் மாதிரி இருக்க மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கிராப் பண்ண ஃபோட்டோ வரும். அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணுங்கள். எந்த ஃபோட்டோ கிராப் பண்ண ஃபோட்டோ கரெக்டாக கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபோட்டோ சேஞ்ச் ஆகிடும். அவ்வளோதான். ஓகே, இதே ஆர்டரில் கடைசி வரை ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு எல்லா ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிவிடுங்க. நான் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் சொல்கிறேன் லாஸ்ட்டாக பார்த்து எடிட் பண்ணிங்க. ஓகே, ஆடி ஒரு இமேஜ் வரும், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஸ்டார் மாதிரி இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் ஃபோட்டோ வரும், ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா ஃபோட்டோ சேஞ்ச் ஆகிடும். ஓகே, எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அகைன் ஃபஸ்ட்டில் வந்துடுங்க. ஃபஸ்ட்டில் வந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு அந்த கேமரா ஆஃபில் இருக்கும், ஆன் கொடுத்துருங்க. ஆன் கொடுத்துட்டு இங்கே பாக்ஸ் மாதிரி இருக்கும், கிளிக் பண்ணிட்டு கேமரா இங்கேயும் ஆஃபில் இருக்கும், ஆன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மேலே செட்டிங் வரும், பாதில் வரும், நம்ம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ தான் எக்ஸ்போர்ட் விடுங்க. எக்ஸ்போர்ட் ஆகுதான்னு பாருங்கள். உங்கள் ஃபோட்டோ வந்து ஹை தான் எக்ஸ்போர்ட் ஆகும். 100 MB வருது. அப்படி இல்லைன்னா 1000 பிக்சல் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு 730 பிக்சலில் கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் ஆகும். இதே 60 MB வருது, கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் ஆகும். கீழே எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஃபோட்டோ லோடிங் ஆன மாரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். ஃபோட்டோ வந்து டக்குன்னு லோடிங் ஆகிடும். அந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக லோடிங் ஆகும். லோடிங் ஆகிட்டு பிறகு கீழே சேவ் முடியும். கேலரி சேவ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நீங்கள் பக்கத்தில் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சொல்லிக்கலாம். பாய்.
சாரி, அதுக்கு முன்னாடி பாஸ்வேர்டுக்கான லாஸ்ட் ஒரு லெட்டர் 2 3 போட்டு ப்ராஜெக்ட் ஃபைல் லிங்க்கை இம்போர்ட் பண்ணிங்க.